ஜெய் ஸ்ரீ வராகிமத்துணை. ஓம் குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக. நான் இந்த பதிவுல என்ன சொல்ல போறேன்னா, ஸ்ரீ பைரவர் பகவான் அடியனுக்கு நேற்று இரவு கனவில் தோன்றினார். அவர் ஒரு அதே அற்புத சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒன்று மக்களுக்கு கொடுக்கும்படி சொன்னார். அதாவது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் செல்வ செழிப்போட வரணும், குடும்ப ஒற்றுமையா இருக்கணும், துஷ்ட சக்தியால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கணும், குடும்பம் முன்னேறணும். அதுக்காக இந்த மந்திரத்தை மக்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் அந்த பதிவில் போட போறேன். அதனால மறக்காம ஸ்ரீ வராகிமந்தன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் அடியன் போடக்கூடிய பதிவுகள் நோட்டிபிகேஷன்ல வரும். அது அற்புத பதிவுகளா நான் வந்து போடுவேன். அதை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அடியன் போடுவேன். கால பைரவர் யார்? பராக்கிரமசாலி, சிவபெருமானின் அம்சம். அவர் விஸ்வரூபம் எடுத்தார்னா உலகத்துல அனைத்து துஷ்டத்தையும் கிடுகிடுன்னு நடுங்கும். அந்த அளவுக்கு அதி சக்தி வாய்ந்த பராக்கிரமசாலி தான் காலபைரவர். அவருக்கு உண்டான திருவிழா தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகை மாசம் அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை தேதியிலிருந்து சஷ்டி தேதி வரை நடக்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த திருவிழா. சம்பா சஷ்டி என்பது என்ன? இரண்யக்ஷன் என்ற அசுரன் புதல்வர்களில் இருவர் அந்தகாசுரன் மற்றும் சம்பகாசுரன். சிவ பக்தர்களாக அவர்கள் தேவர்களை துன்புறுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இது குறித்து தேவர்கள் சிவபெருமான்ட்ட வேண்டியிருக்காங்க. ஈசனே பைரவரை தோற்றுவித்து சம்பாசுரனை அழித்தார். கடுமையா போராடி அழித்தார். அந்த அசுரர்களை அட்ட வீரத்தலங்களில் ஒன்றான திருக்கோவிலில் வதம் செய்தார். பைரவர்கள் அஷ்ட பைரவர்களாகவும் 64 உள்ளனர். சம்பகாசுரன் கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டியில் வதம் செய்ததால் அந்த சஷ்டி சம்பா சஷ்டி என அழைக்கப்படுகிறது. பல மாநிலங்களில் இந்த சஷ்டி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் 6 நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி என்று யோக பைரவரை வழிபட்டு விரதத்தை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். தமிழகத்தில் சில தலங்களில் மட்டும் சம்பா சஷ்டி கொண்டாடப்படுகிறது. அவற்றில் ஒன்றான சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூரில் அருள்மிகு திருத்தலிநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். இறைவன் அருள்மிகு திருத்தலிநாதர், இரவி மற்றும் சிவாம்பிகை, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற ஸ்தலம். அருள்மிகு யோக பைரவர் இத்தலத்தில் சிறப்பு யோகாசன நிலையில் அமர்ந்து யோக பைரவர் திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரை வால்மீகி முனிவர் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. அர்த்த ஜாமத்தில் புனுகு சார்த்தப்பட்டு வடை மாலை சம்பா நைவேத்தியம் செய்யப்படுகிறது. சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு தங்க அங்கி சார்த்தப்படுகிறது. அன்றிரவு குதிரை வாகனத்தில் பைரவர் திருவேதி உலா வருவது வேறு எங்கும் காணப்படாத சிறப்பாகும். இவரை இந்திரன் மகன் சயந்தன் வழிபட்டதால் அவன் உருவில் சன்னதியில் வாயிலில் செதுக்கப்பட்டுள்ளது. பைரவ தண்ணியில் பிரதான தினம் காலத்தில் மிளகு தீபம் செவ்வரளி சாற்றி அன்றிரவு குதிரை வாகனத்தில் பைரவர் திருவீதி உலா வருவது வேறு எங்கும் காணப்படாத சிறப்பாகும். இவரை இந்திரன் மகன் சயந்தன் வழிபட்டதால் அவன் உருவம் சன்னதியில் வாயிலில் செதுக்கப்பட்டது. பைரவர் சன்னதிக்கு பிரதி தினம் ராகு காலத்தில் மிளகு தீபம் 27 மிளகு வச்சு சிகப்பு துணியில சுத்தி இழுப்பனை ஊத்தி தீப ஏத்திட்டு அன்றைக்கு 27 நட்சத்திரத்தோட நாமத்தை சொல்லிட்டு ஓம் கால பைரவாய நமக என்று 108 தடவை ஒரு ஆசனத்திலிருந்து அமர்ந்து கோயிலில் தியானம் செய்தால் அவர் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருந்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையும்
உங்களுக்கு தீரும், சுப பலன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பைரவர். இந்த பைரவர் அதி அற்புத சக்தி வாய்ந்தவர். இவருடைய மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவரே அருளிய மந்திரத்தை கொடுக்க போறேன். சரிங்களா? அதை பார்த்து உச்சரிச்சு பூஜை பண்ணுங்க. அவருக்கு சாம்பிராணினா ரொம்ப இஷ்டம். வெட்டி வேறு, செங்காலி மரத்தூள், கருங்காலி மரத்தூள், பால் சாம்பிராணி, பசுஞ்சாணி, பசுஞ்சாண உபதி, அப்புறம் மட்டிப்பால், குங்குளியம், இவற்றெல்லாம் ஒன்று சேர்த்து கறியில நீங்க தூளை ஊத்து போடலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப்பு விற்கும், கப்பு சாம்பிராணி, அதுல கொஞ்சம் ஊத்துட்டு நீங்க போடலாம். வெண்கடுகள் மெயினா சேர்க்கணும். வெண்கடுகுகள் என்னன்னா வெண்கணங்கள், அதாவது பைரவரோட வாகனங்கள் தான் வெண்கடுகு. அதனால வெண்கடுகு வச்சு தீபமாவோ தூபத்திலே போட்டு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது பைரவரோட ஆசீர்வாதம் அனுகிரகம் நிச்சயம் நிறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். உங்க துன்பங்கள்லாம் தீரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும், துர்மரணங்கள் உண்டாகாது, வியாதிகள் தீரும், கோர்ட் கேஸ் வழக்கு வெற்றி பெறும், எதிரிகள் உங்களுக்கு சாதமா வருவாங்க, துர்தவைகளோட உங்களுக்கு ஆட்டம் உங்களுக்கு அறவே இருக்காது. சரிங்களா? 8 செடி, வேப்பஞ்செடி, கருஞ்செடி, வெண்குன்றுமணி, கருப்பு குன்றுமணி, கருப்பு சிவந்து கலந்த குன்றுமணி செடிகள், இதெல்லாம் பூஜையில நீங்க வைக்கணும். கிடைக்காது, அரிய வகை செடிகள் தான். இதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி பூஜையில வைக்கலாம். இல்ல அதை நிழல்ல காய வச்சு அரைச்சு அதை சாம்பிராணியோட கலந்து நீங்க பூஜையில போட்டு பூஜை பண்ணலாம். அது பைரவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம் வாய்ந்தது. அவருக்கு பாத்தீங்கன்னா படையல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம். விசேஷ படையல் அன்னம், அதாவது மிளகு கலந்து அன்ன சாதம், மிளகு தயிர் கலந்து நீங்க அன்னம் படைக்கலாம். சரிங்களா? பேர் சிம்பல் அவருக்கு ரொம்ப இஷ்டம். கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காம தேனை வாங்கி அவருக்கு அபிஷேகத்தை கொடுங்க. தேனையும் பேர் சிம்பளத்தை கலந்து அவருக்கு அபிஷேகத்தை கொடுங்க. ஆரஞ்சு பழத்தை சார புழிஞ்சு அதை தூக்குல கொண்டு போய் அபிஷேகம் பண்ண சொல்லி கொடுங்க. அது அவருக்கு ரொம்ப பிரீத்தியாகும். அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த பூஜையை சொல்றேன். சாமி கொடுத்த மந்திரத்தை வச்சு எப்படி 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஒருவர் விடாமல் ஒரு நாளைக்கு குறைந்தது 1008 உருவிதம். அதாவது நாளைக்கு காத்தால 11:30 மணிக்கு மேல சஷ்டி ஆரம்பிக்குது. நாளைக்கு காத்தால அல்லது மதியத்துக்கு மேல நீங்க அமர்ந்து ஒரு 1008 உரு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை ஒரு 1008 உரு. ஞாயிற்றுக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அஷ்டமி தான், மறுநாள் காலை 4:15 வரை இருக்குது. ஃபுல்லா அந்த மந்திரத்தை உச்சரிச்சு பூஜை பண்ணீங்கன்னா அவர் பிரசன்னமாய் உங்களுக்கு அனுகிரகம் ஆசீர்வாதம் தருவார். அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்க வாழ்க்கையில துன்பமெல்லாம் போயிடும், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். அது சக்தி வாய்ந்த மந்திரம் தான் அது. அவருக்கு பானகம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பனவெல்லம், பனம் கல்கண்டு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் கலந்து பானகம் வைங்க. அவர் ரொம்ப பிரீத்தியா இருக்கும், ரொம்ப இஷ்டம் அவருக்கு. பானகம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ருத்ராட்ச மாலை பயன்படுத்துங்க. பரமக்குடியில் ஸ்ரீ வராகி மைந்தன் மணிகண்டன். வணக்கம்.